பங்குனி உத்திர பெருவிழாவில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பாத தரிசனம் விழா 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி கொடியேற்றம், சுவாமி புறப்பாடு, வீதி உலா, ஆழி தேரோட்டம், ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பாத தரிசனம், பக்த காட்சி, கொடி இறக்கம், ஆச்சாரிய விழா என நடைபெற்று 24/2025 அன்று நிறைவடைகிறது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவில் ஆழி தேரோட்டம், ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி பாத தரிசனம் முக்கிய விழாவாக நடைபெறுகிறது. இதில் கடந்த 7/4/2025 அன்று ஆழி தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் பங்கேற்று வெகு விமரிசையாக நடைபெற்று நிறைவடைந்தது. தொடர்ந்து திருவாரூரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதாஞ்சலி மற்றும் வியாகிரபாத முனிவர்கள் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி பாதத்தை கண்டு தரிசிக்க கடும் தவமிருந்து பெற்ற வரத்தின்படி பங்குனி உத்திர பெருவிழாவில் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி பாத தரிசனம் நடைபெறுகிறது. பதாஞ்சலி மற்றும் வியாகிரபாத முனிவர்கள் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பாதத்தை காணும் இந்நாளில் பக்தர்களும் தரிசித்து வருகின்றனர். இதன்படி ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி பெரிய கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவில் கோவில் பிரகாரத்தின் சபாபதி மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ தியாகராஜர் சுவாமியின் வலது பாதமும் கொண்டியம்மையின் இடது பாதமும் பதாஞ்சலி வியாகரபாத முனிவர்களுக்கு காட்சி கொடுப்பதை காலை 6 மணி முதல் திருவாரூர் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். இதில் நீண்ட நேரம் வரிசையில் நின்று பாத தரிசனம் காண சிரமப்படும் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகளுக்காக விரைவு தரிசன கட்டணம் செலுத்தி பாத தரிசனம் காண கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. விழாவினை கோவில் தக்கார் ராணி, அறங்காவலர் தியாகராஜன், செயல் அலுவலர் கவியரசு மற்றும் கோவில் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாள் கோயில் இன்னைக்கு பங்குனி உத்திரம் நாளானது என்று இறைவனுடைய திருவடிகள் காண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு நம் பக்த கோடி மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமின்றி கடந்த மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிச்சு இந்த மாதம் 20ஆம் தேதி வரை கோலாகலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு இன்ஃபேக்ட் ஃபெஸ்டிவல்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஆழி பெரிய தேர் இங்க வலம் வந்துச்சு. இன்று பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தின் திருநாள் அன்னைக்கு இன்னைக்கு இறைவனுடைய திருவடிகளை இங்க காண்றதுக்காக மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி வியாக்கரபாத முனிவர் கடந்த பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தவம் இருந்திருக்கு. அந்த தவம் இருந்து இறைவன் கிட்ட வேண்டி கேட்டிருக்காரு, உங்க திருவடிகள் நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டதுனால இறைவன் அவருக்கு அருள் பாலிச்சு அவருடைய திருவடிகளை காட்டுறாங்க. அந்த ஒரு புனிதமான நாள் தான் இன்னைக்கு வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடி வருகிறது. அந்த மாதிரி ஒரு பங்குனி நாள் தான் இன்று பங்குனி உத்திரம். காலையில இருந்து நல்ல பெரிய லைன்ல நின்றுட்டு தொடர்ந்து இறைவனோட திருவடிகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இதனால எல்லாருக்கும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை நீங்குவதாக இங்க சான்றோர்கள் சொல்றாங்க. அதே போல என்ன சொல்றாங்கன்னா என்ன நீங்க வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஐதீகம் இருக்கு, நம்பப்படுகிறது. அதனால நாங்களும் காலையில இருந்து வந்தோம், இறைவனோட திருவடிகளை சேவிச்சோம். ஆரூரா தியாகேஸ்வரா. இந்த பாத்தீங்கன்னா கோயில்ல வீடியோவோ போட்டோவோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நேர்ல வந்தா இறைவனோட திருவடிகளை தரிசனம் செய்யலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி போட்டோவோ வீடியோவோ இது போன்ற உபகரணங்கள்லாம் கொண்டு கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு. அதனால மக்கள் வரலாம், நல்ல மக்கள் ஆரவாரமா இறைவனோட திருவடிகளை பார்க்கலாம். இது ஒரு நன்னாள். ஏன்னா தவம் இருந்து வியாகரபாத முனிவர், பதஞ்சலி வியாகரபாத முனிவர் நம்மளுக்காக பெற்று கொடுத்த ஒரு வரம் மாதிரி நம்மளே அதை பார்க்க வேண்டும். அதனால கண்டிப்பா இது இறைவன் எல்லாருக்கும் நல்ல பலன் அருள் பாலிப்பார் என்று இங்க நம்ம நம்புகிறோம். ஸ்ரீ பிரபஞ்ச்.